محمد رسول الله عليه صلاة الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன பாக்குறீங்க? வானத்துல கொட்டி கிடக்கிற நட்சத்திரங்களை எண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. காலங்காலமா இந்த பூமியில நடந்த நிகழ்வுகளுக்கு இந்த வானம், இதே வானம் மௌன சாட்சியா இருந்திருக்குங்கிறத நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எல்லாம் வல்ல இறைவன் வானத்திலிருந்து இந்த பூமியில இறக்குனப்போ மனித வரலாறுடைய துவக்கத்தை இந்த வானம் உத்து கவனிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வெள்ள பிரளயம் ஏற்பட்டப்போ இதோட இந்த மனித சஞ்சாரமே இல்லாம போயிருமோ அப்படிங்கறத இந்த பதப்பதத்தப்படி பார்த்திருக்கும் இந்த வானம். ஆனா அதுக்கப்புறம் இறை ஆணைப்படி மரக்கலம் மூலமாக இந்த மனித குலம் காப்பாற்றப்பட்டு இந்த பூமி புதுப்பிக்கப்பட்ட போது இதே வானம் புல்லரிச்சு போய் பார்த்திருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறை ஆணைப்படி தம்முடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை குர்பானி கொடுக்க முயற்சி செஞ்சப்போ திடுக்கிட்டு போய் பார்த்திருக்கும் இதே வானம். ஆனா அதுக்கப்புறமா பகரமா ஒரு ஆடு இறங்கினதுமே கண்டிப்பா நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கும் இதே வானம். நீங்க என்ன சொல்றீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏக இறைவனை பார்க்கணுங்கிற ஆர்வத்தோட தூர்சீனா மலையில காத்திருந்தப்போ எல்லாம் வல்ல இறைவனுடைய நூறாணியத்தை பார்க்கிற சக்தி இல்லாம, திராணி இல்லாம இதே வானம் பயந்து போய் கண்களை இருக மூடி இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏக இறைவன் எதிரிகள் கிட்ட இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை காப்பாத்தி வான் உலகத்துக்கு உயர்த்தினப்போ இதே வானம் உவகையோடு ஈசா அலைஹிஸ்ஸலாமை உள்ளே செல்ல அனுமதிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத்தனை நிகழ்வுகளுக்கும் மேலாக இருலோக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில பிறந்தப்போ இறைவன் இந்த உலகத்தை படைச்சதுக்கான காரணம் பரிபூர்ணமா மாறிடுச்சுங்கிறத பார்த்து பரவசப்பட்டிருக்கும் இதே வானம், இந்த வானம். நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் மேராஜ்ங்கிற அற்புத பயணத்தை எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமானாருக்கு பரிசா கொடுத்தப்போ வார்த்தைகளால விவரிக்க முடியாத எல்லையில்லா ஆனந்தத்தை இந்த வானம் அடைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? மேராஜ் எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத அற்புத பரிசு மேராஜ். மனித புலன்களால் கற்பனை செய்து கொள்ள முடியாத அற்புத பயணம் மேராஜ். இன்றைக்கு 13-14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அற்புத பயணத்தை கொஞ்சம் பின்னோக்கி பயணிப்போம். நம்ம கூட துணையா நம்முடைய மரியாதைக்குரிய ஆலிம் பெருந்தகைகளை அழைச்சுக்குவோம். இந்த மேராஜ் பயணம் என்பது என்ன? இதை பத்தி நம்ம நிறைய பயான்ல கேட்டிருப்போம். முழுமையா ஒருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்ல முடியுமான்னு பார்த்தா சொல்லவே முடியாது. ஆலிம் பெருந்தகைகள் மிக அழகாக சொல்வார்கள். இன்னைக்கு இந்த புனித இரவுல ரஜப்பிறை 27 இன்னைக்கு இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இறைவன் எதற்காக எம்பெருமானாருக்கு மேராஜ்ங்கிற அந்த அற்புத பயணத்தை பரிசாக வழங்கினான்? என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம் இல்லாம இறைவன் எந்த செயலையும் செய்வதில்லை அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது எதற்காக இறைவன் இந்த மேராஜ்ங்கிற பயணத்தை எம்பெருமானாருக்கு, குறிப்பாக எம்பெருமானாருக்கு எதற்காக கொடுத்தான்? இதான் என்னுடைய கேள்வி. இதற்கான காரணத்தை நம்முடைய மரியாதைக்குரிய ஆலிம் சுலைமான் ஆலிம் மஹ்லரி அவர்களிடம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய சார்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சுலைமான் அலி மஹலரி அவர்களே, எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க கேட்டிருப்பீங்க இப்போ, அதாவது எதற்காக இறைவன் மேராஜ்ங்கிற இந்த அற்புத பயணத்தை எம்பெருமானாருக்கு பரிசாக அளித்தான்? இதான் என்னுடைய கேள்வி. இது நான் எப்படிப்பட்ட பதிலை எதிர்பார்க்கிறேன்னா, என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லாம இந்த பரிசு கிடைச்சிருக்காது. அது என்ன தருணத்தில் அது வழங்கப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க எனக்கு. பொதுவாக இந்த மிஅராஜ் எதனால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா, நாம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒன்று. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் இரண்டு அரண்கள், இரண்டு தூண்கள் என்று சொல்லலாம். முதல் கட்டமாக இருந்த அந்த தூணாக கருதப்பட்டவர் யார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தகப்பனார் என்று போற்றப்பட்ட அபூ தாலிப் அவர்கள். அவர்கள் ஆள் பலத்தால் மிக சிறந்தவர்களாக இருந்தாங்க. அவங்க ஆள் பலத்தால ரொம்ப கண்ணியமான ஒரு ஆளா இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக அவங்க இருந்தாங்க. அதுபோல இன்னொரு அரண் என்று சொல்லப்படக்கூடியவங்க யார் என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கட்டமாக திருமணத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணிகள் யார் என்று சொன்னால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க நமக்கெல்லாம் அன்னை. அவங்க அந்த ஹதீஜா அம்மா அவர்கள் ரொம்ப அதிகமான முறையில பணம் வசதி பெற்றவராக, பணம் வசதி உள்ளவராக இருந்தாங்க. இந்த இரண்டு பேரு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக, உறுதுணையாக, அரண்களாக இருந்து செயல்பட்டாங்க. இந்த இரண்டு துருவங்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் பரவுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்காது. அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அதற்குண்டான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிற விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. அதே போல அன்னை ஹதீஜா அம்மா அவங்களும் இந்த மாதிரி இருந்தாங்க. இந்த இரண்டு பெரியவர்களும் இரண்டு அரண்களும் மரணத்தை தழுவினார்கள். தாங்க முடியாத ஒரு பிரிவு. அபூ தாலிப் அவர்கள் மரணமாகிறார்கள். அவர்களுக்கு பிறகு அன்னை ஹதீஜா அம்மா அவங்க வஃபாத்தாராங்க. இந்த 2-3 தினங்கள்ல நடந்த நிகழ்ச்சி அபூ தாலிப் அவர்களுடைய மரணம் ஏற்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தது. அதில் இன்னொரு பேரடியாக இருந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால் அன்னை ஹதீஜா அம்மா அவர்களுடைய மறைவு தான். இந்த மறைவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் தாங்க முடியாத ஒரு வேதனையில் இருந்தாங்க. கடுமையான ஒரு கஷ்டம், கடுமையான ஒரு சூழல். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை பரப்பி ஆக வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இருந்தவங்க அந்த அம்மா. அந்த அம்மா அவர்களுடைய மறைவை தாங்கிக் கொள்ள முடியாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனையில தோண்டு போனார்கள். கவலையிலே கடங்கிலே ஆக்கப்பட்டாங்க. இந்த கவலையை துடைக்கும் நோக்கமாக என்ன வழி செய்யலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வழியை ஏற்படுத்தினான். இந்த ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அபூ தாலிப் அவர்களும் 2 பேரும் மரணித்த அந்த காலத்திற்கு அரபியில ஒரு பெயரை கூட சொல்வார்கள், ஆமுல் ஹுசுன், கவலைக்குரிய ஆண்டு என்று கூட சொல்வார்கள். அந்த அளவு கவலையில மிதந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாங்க முடியாத ஒரு வேதனை, கடுமையான ஒரு மன உளைச்சல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கை அவர்கள் இருந்தாலும் இப்படி 2 பேரும் போயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தத்துல தோண்டு போயிட்டாங்க. ஒரு ஆயத்தை அவங்க நினைச்சு பார்த்தாங்க, இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா.
சிரமத்துடன் லேஸ் இருக்கிறது, சிரமத்துடன் லேஸ் இருக்கிறது என்ற ஆயத்தை எல்லாம் அவங்க எண்ணி பார்க்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, கடுமையான ஒரு கவலை. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய திருத்தூதர் இப்படி கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு வேதனைப்படுறாங்களே, இவ்வளவு இல்ல ஒரு துன்பத்துக்கு ஆளாகிறாங்களே என்று அவங்க ரொம்ப கவலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உணர்ந்து கொண்டு சரியான ஒரு கவலையை நீக்கிற ஒரு பண்பை நம்ம செய்யணும். என்ன செய்யலாம்? எதை கொடுத்தால் ஸல்லல்லாஹு அவர்கள் ஆசுவாசப்படுத்துவாங்க, என்ன செஞ்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம நடைமுறையில ஒரு ஆள் கவலையில இருந்து சொன்னா நாம என்ன செய்வோம்? அவனுடைய கவலையை மறக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லுவோம், செய்யறோம். ஊரை விட்டு நாம வெளியே சென்று வேறு எங்கெல்லாம் சென்று இன்பகரமான ஒரு சூழல் நம்ம என்ன செய்வோம்? ஒரு இடத்துக்கு போயிடுவோம். நம்ம கவலையை மறக்கடிப்பதற்கு, ஏற்பட்ட சோதனையை போக்கிக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யறோம். எல்லா செயலுக்கு ஒரு முத்தாய்ப்பு அமையணும்னு அல்லாஹ் விரும்பினான். இவர் காசு பணத்தை கொடுத்து ஆசுவாசப்படுத்துவதாக நினைக்க கூடாது. காலம் காலமா பெயர் சொல்லக்கூடிய ஒன்று, அன்னலாருடைய கவலையை துடைக்கிற நோக்கம் காலம் காலமாக மறுமை நாள் வரையும் பேசப்பட வேண்டும், அந்த பேச்சுக்கு ஆளாக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ அல்லாஹ் இதை செஞ்சான், அவ கவலையை மறக்கடிச்சான், கவலையை போக்குனான்னு இருக்கக்கூடாது. அது ஒரு பாடமாக அகில உலகத்தார் மக்களுக்கு எல்லாம் ஒரு பாடமாக உள்ளத்துல மறக்கவே கூடாது என்று ஒரு காட்சியை ஏற்படுத்தும் அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியத்தை கிடைக்கணும்னு அவங்களுக்கு ஏற்பட்ட பொழுது எண்ணிலடங்கா சந்தோஷம், வார்த்தையால் எழுத முடியாது, வைர வலிக்களால் எழுத முடியாது. அந்த அளவுக்கு அழகான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்து இறைவனை சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை அவர்கள் கண்டார்கள். அல்லாஹ்வை தன்னுடைய தலை கண்ணால் இறைவனை கண்டார்கள். எத்தனையோ நண்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அல்லாஹ்வை பார்க்கணும். கிடைச்சுதான் தங்க திருமேனி தஹா ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அல்லாஹ் கிடைச்சுன்னு சொன்னா எவ்வளவு ஒரு பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்ல ஆசைப்பட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மிஅராஜ் மூலம் நமக்கு அல்லாஹ் நல்ல ஒரு பலனை தருவான் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சுலைமான் அலி மஹரி அவர்களே.